வணக்கம். இன்று உங்களை சந்திப்பதற்காக மீண்டும் நான் வந்துவிட்டேன். என்னுடன் நீங்கள் பயணிப்பதில் எனக்கு பெருமையும் சிறப்புமாகும். 2 பேர் இதை ஃபாலோ பண்ணால் கூட அதுவே எனக்கு சிறப்பு. உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் அது என்றைக்கும் நடக்காது. அது எனக்கு தேவையும் கிடையாது. தேவையானவர்கள், தேவைப்பட்டவர்கள் சில கருத்துக்களையாவது நாம் நம்முடன் சேர்த்து கொள்ளுவோம், நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் என்று எண்ணக்கூடிய பெருமக்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் எனது நன்றியினை முதலில் நான் உரித்தாக்குகிறேன். இப்போ அடுத்த குறளுக்கு போகலாம். அது 4வது குறள். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். என்ன இப்படி சொல்லிட்டாரே வள்ளுவர், மக்களையெல்லாம் இப்படி ஒரு வார்த்தையால் கொன்று விட்டாரே அப்படின்னு. ஒப்புரவு என்று சொல்லக்கூடிய இந்த தலையாய பண்பு, இந்த பண்பில் என்னவெல்லாம் இருக்குது? உலக நடைமுறைகளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொண்டு அந்த மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய உதவிகளும் தன்னலமின்றி இருக்க வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்பட வேண்டும். அப்படி ஒருவன் இருந்தால் ஒப்புரவாளன். அந்த ஒப்புரவாளனே உண்மையான உயிர் வாழ்தலுக்கு உரியவன். அதை செய்யாதவர்கள் அல்லது கடைப்பிடிக்காதவர்கள் எல்லோரும் செத்தாருள் வைக்கப்படும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அதாவது உலகின் ஒழுக்க நெறிகளை நாம் கடைப்பிடித்தால் நம்ம மனிதர்களாக கருதப்படுவோம். உருவத்தால் மட்டும் மனிதனாக இருக்கக்கூடாது இல்லையா? மனதாலும் நாம் மனிதர் என்ற பண்பை காட்ட வேண்டும். நாம் விலங்குகள் அல்லவே. அப்போ அந்த பண்பு எங்கே இருக்குது? கருணையும் அன்பும் பொங்கும் இடத்தில் தான் தங்கும் இல்லையா? அப்போ ஒப்புரவாளர்கள் எல்லோரும் மனிதர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த தன்மை நீங்கி இருப்பவர்கள் இறந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்கள என்ன சொல்கிறாரு? செத்தாருள் வைக்கப்படும். நீ உயிரோடு இருந்தாலும் பிணத்திற்கு சமம் என்று கூறுகிறார். நாளை அடுத்த குறளில் உங்களை நான் சந்திக்க வருகிறேன். நன்றியுடன் இன்று விடைபெறுகிறேன். உங்கள் மணிமேகலை.